श्रीगुरुभ्यो नमः। पृथ्वी लक्षण लक्ष्यतावच्छेदक समन्वयतत्वम असाधारणत्वम வியாக்கியானம் பண்ணியாச்சு இல்லையா? அதுக்கு மேலே ஒரு பங்கி வர்றது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பூர்ணமா ஆகல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதனுடைய அர்த்தம் நித்யத்துவம் துவம்ச அப்பிரதியோகித்வம் அனித்யாவர்த்தகஸ்யைவ லக்ஷணத்வே வியாவர்த்தௌ அபிதேயத்வாதௌ ச அதிவ்யாப்திः. அது ரெண்டும் தத்வாரணாய தத்பின்னத்வம் தர்ம அதுக்கப்புறம் பிரகாராந்தரேண விபஜதே புனரிதி விவகார வேற விதமா லக்ஷண பிரயோஜனத்வே தன்னதேயம் வியாவர்த்தேரபி ஷரீர இந்திரிய விஷயபேதா. ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படி இருக்கு, மூணு விதமா வச்சிருக்கு. இது கொஞ்சம் அது என்ன லட்சணம் சொல்லணும். ஷரீரம்னா என்ன, விஷயம்னா என்ன சொல்றான்னு நினைக்கிறேன். இப்போ அதை சொன்னா உங்களுக்கு அதுக்கு சரீரத்தினுடைய லட்சணம் சொல்றார். ஆத்மனோ போகாயத்தனம் சரீரம். என்னன்னா அது ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். முதல் ஆத்மானா யாரு? லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனங்களை அனுபவிக்கிறாரோ அவர் ஆத்மா. லட்சணம் எதுக்காக சொல்றது? சரீரம் இல்ல, அது சொல்லலாம். சரீரத்துல சுகமும் துக்கமும் இல்ல, அவசியம் தெரியும். சுகம் துக்கம் எல்லாமே ஆத்மாவில் வருது. இப்ப எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது. சுகதுக்காதி லட்சணம் எதுக்கு சொல்றது? அதுக்கு பதில் கொடுக்கிறார். அது மனசு வியாவர்த்தி சாதனம் வேற. லட்சண பிரயோஜனம் சுகதுக்காதிகள் எங்க வியாவர்த்தி எதனால வருதுன்றது வேற. லட்சணஸ்ய பிரயோஜனம் எங்க வருது, என்ன அர்த்தம்? சுகம் எங்க வியாவர்த்தி விவகார மனசு மூலமா உண்டாகுது. மனசில் உண்டாகுது இல்ல. இதர பேதம், நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை பார்க்கும் பொழுதோ, இதர பேதம் பார்க்கும் பொழுது சொன்னா ஒரு பிடிச்ச விஷயத்தை பார்க்கறதா இருந்தா ஏதோ ஒரு வஸ்துக்கு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு லட்சணம் எதுக்கு சொல்றதுன்னா அந்த வஸ்து யாருக்கு காமிக்கிறது தானே, எனக்கு சொல்லணும். இப்ப ஒரு கந்தவத்தாக லட்சணம் சொல்லும் பொழுது நான் சரீரம் இல்லை, அந்த கந்தம் இருக்கிறதுனால ஆத்மாவில அந்த சுகதிவிக்க வர்றது. திரவியங்களோட விசேஷம் இருக்கு. சுகமா செப்பரேட்டா இருக்கு. துக்கமா இருக்கட்டும், கோபம், துவேஷம், இந்த மாதிரி இதெல்லாம் ஆத்மாவில் இருக்கிற தர்மங்கள் இல்லையா? இது இருக்குது வச்சுட்டுதான் வியாவர்த்தகம் லட்சணம். வியாவர்த்தி சரீரமே போருமே. இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு சுகம் பிரயோஜனம் சொல்லும் பொழுது இதர பேத ஞானம் சொல்றது சரீரம் இல்லை. அப்போ ஒரு லட்சணம் சொன்னா சரீரம் தேவை. லட்சணத்தை வச்சுண்டு இந்திரிய லட்சியத்தை மற்ற பதார்த்தங்கள் விஷயங்களை கூட பிரிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அது வேணும், இது வேணும். கந்தவத்துவம் பிருத்திவியினுடைய விஷயம் கிடைச்சால் நமக்கு சுகமா. அந்த கந்தவத்துவம் என்ற லட்சணத்தினால மூலமா பிருத்திவி குணம் வித்தியாசப்பட்டிருக்கையும் துக்கத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்க முடியும்னா அது எப்பேற்பட்ட அறிவு. இது ஒரு ரீதி, இந்த வைசேஷிகள் சொல்ற ஒரு ரீதி. அனுமானம் வேதாந்திகள் பார்த்தா வேற விதமா சொல்லுவாங்க. இந்த லட்சணத்தை வச்சுன்னா அனுமானம் இதெல்லாம் மனசுல தான் இருக்கு. அப்ப எப்படி அனுமானம்? மனசுடைய சம்பந்தம் அனுமானத்தினுடைய ஸ்வரூபம் காமிக்கணும். அது வேற. இதர ஆத்மாவில கந்தவத்வா, ஆத்மா வந்து சுத்தமா இருக்கு. ஆத்மாவில எந்த குணம் கிடையாது. அனுமானத்துல ஹேதுவா தனி வழி. இதர பேதம் சாத்தியமா வரும். சுகதுக்காதிகள் ஒன்றும் கிடையாது. லட்சியம் பட்சமா வரும். ஆனா எனக்கு சுகம் வருது, எனக்கு துக்கம் வருதுன்னு தெரியறதே. பட்சம் சாத்தியம் ஹேது. இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்றது? நீங்க ஏற்கனவே மனசுலதான் இருக்கு. மனசுடைய சம்பந்தத்தினால பல தடவை சொல்லி ஆத்மாவில் இருக்கு தெரியாத சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு பிரமை ஏற்படுறது. ஒரு தடவை தான் சொன்னது வேற விதம். நானே சொன்னேன் பட்சம்னா என்ன, சாத்தியம்னா என்ன, அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அந்த வேதாந்த டைம் போயிடும். போறதுக்கு முன்னாடி நியாயசாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா பட்சத்துல சாத்தியத்தை பேசிக் ஸ்டேஜ் இல்லையா, சாதிக்கணும் இல்லையா, இது தாண்டி போகணும். இங்க வந்து லட்சியம் சொல்லணும். இவன் என்ன சொல்றாருன்னா பிருத்திவி ஆத்மனः धर्माः एते सुख दुःख इच्छाद्वेषादयः इतर भिन्ना एते सर्वे आत्मनः भिन्ना. இதனால கந்தவத்வத்தினுடைய கந்தத்தினால கந்தம் இருக்கிறதுனால சொல்றான். அந்த மாதிரி தேஜஹ அப்படின்னா ஆத்மாவில உண்டாகிறது. ஜலம் இதர பின்னம். சரி, சீதஸ்பர்ஷவத்வா. இப்ப என்ன சொல்றது? ஆத்மாவில் தேஜஹ இதர பின்னம் ஸ்பர்ஷவத்வா. ஆத்மா விபு இதர பின்ன அப்படி ஒத்துட்டு இருக்கு. அணு இல்ல, ரூபரஹித ஸ்பர்ஷவத்வா. ஆகாசம் இதர பின்னம் சப்தவத்வா இருக்கு. இப்படி எல்லா இடத்திலும் விபுனா சர்வவியாபி. அப்ப சர்வவியாபியான ஆத்மாவில இதர பேதத்துக்கும் தத்பின்ன பின்னத்துக்கும் என்ன வித்தியாசமா? இந்த சுக துக்கங்கள் பின்ன பின்னத்துவம் சொல்லும் பொழுது ரெண்டு பேதம் வந்துருது. அது போல
இப்ப என்னுடைய ஆத்மா தத்பின்னத்துவம் அவ்வளவுதான். இதர பின்னத்துவம் சர்வவியாபியா இருந்தா சரீரத்துக்குள்ள மட்டும் பின்ன பின்னத்துவம் தான் இதர வாஸ்தவம். நீ இங்க கேட்டது என்னுடைய ஆத்மா இருக்கு. பின்ன பின்னத்துவம் தான் என்னுடைய ஆத்மா இருக்கு. இதர பேதம் பூரா என்ன? அப்படிதான் பிருத்திவி இதர பின்னம் அப்பதானே விபுன்னு சொல்ல முடியும். வாஸ்தவம் அதுதான். அப்போ அதுதான் எனக்கு சுகம் ஏற்படுறதுன்னு சொன்னா நான் தப்பா சொன்னேன். என்னுடைய பின்னத்துவமே இதர பேதம். இதுக்கு சுகம் பேதம் இதுக்குள்ள வரக்கூடிய ஏதோ இதர பேதம் இல்லை, பிருத்திவீதர பேதம் எண்ணம். அப்படித்தானே நான் பிருத்திவியை தவிர்த்து இதர எனக்கு இங்க சுகம் வருது, அப்படி எல்லாமே எதுவும் இங்க இல்ல, நிகில பிரபஞ்சமா எனக்கு சுகம் வருது அப்படி சொல்லலாம். பிருத்திவியை தவிர்த்து சுகத்துக்கு உற்பத்தி எங்க, அதிலிருந்து பேதம் இங்க உள்ள ஞானம். அதான் ஞானம் எங்க இதரம் சொன்னா எதிலிருந்து இதரம் சொல்லணும் இல்லையா? கண்ணால விஷயத்தை பார்க்கும் பொழுது பிருத்திவி ஒரு ஞானம் ஸ்வேதர எங்க ஏற்படுறது? ஞானம் இங்கதான். ஸ்வஸ்மாத் எது இதர சுகம் எங்க இங்க தோ பின்னா, துக்கம் எங்க அதுவும் இங்க, எல்லாமே பின்னத்துவம் வித்தியம். சரீரத்தை தொட்டு காமிக்கிறோம் இல்லையா, வெளியில இல்ல. தத்பின்ன பின்னத்துவம் லபியதே. ஆத்மாவில் சுகம் வருதுன்னு சொன்னால் ஆத்மா எல்லாம் இல்ல இருக்க. தத்பின்ன பின்னத்துவம் சொல்றது அப்பிரசித்தி ஒண்ணும் வரலாம். ஏன்னா பிருத்திவி அதோட விட பட்சம் என்னுடைய சுகம் பிருத்திவி இதர உங்ககிட்ட ஏன் வரல? சகல பிரபஞ்சம் எனக்கு இருக்கிற பிரசித்தா தெரியுமா? சகல பிரபஞ்ச பிரசித்தா. எனக்கு எப்படி ஒரு சுகம் இருக்கு, நான் எப்படி அதை அனுபவிக்கிறேன், அப்படி அனுபவிக்க முடியுமா உங்களால? மொத்தமா பதார்த்தத்தை எனக்கு வரக்கூடிய சுகமோ துக்கமோ நான் எப்படி அதை சப்த பதார்த்த பின்ன பின்னத்துவம் சொல்ல மாதிரி உங்களால அனுபவிக்கிறதுனாலதான் அங்க குழப்பம் வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன சப்த பதார்த்தத்தை என்னுடைய சப்த பதார்த்த பின்னம் ஒண்ணுமே இல்ல. அப்ப நீ எல்லாருடைய சரீரம் இருக்கிற என்னுடைய ஆத்மாவுடைய அபிப்பிராயம் அங்கதான் இதர பின்ன பின்னத்துவம் அதோட கஷ்டமா இருக்கும். இங்க கஷ்டம் சரீரம் இருக்கிற இடத்துல இங்க பிருத்திவி ஒண்ணுதான் எடுக்கிறது. இங்க பிருத்திவி பின்ன ஜீவிகள் இருக்காரோ எத்தனையோ பதார்த்தங்களுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, தத் பின்னத்துவம் திருப்பி பிருத்திவியில கொண்டு எத்தனை பிராணிகள் சொல்லலாம் இங்க இருக்கா, அந்த மாதிரி கோடி கோடி இருக்கு. அதனால இங்க தத்தன பிராணிகளுடைய ஆத்மா விபூ இடைஞ்சல் இல்ல. அப்ப எல்லாமே உங்களுடைய சரீரத்தோட வியாபர்த்தி பண்றதுக்கு லட்சணம் உபயோகப்படுறதுன்னு சொன்னா என்ன? அப்போ அந்த லட்சியத்துல துக்கமும் இச்சையும் ராகவும் வேதன பேதத்தை சாதிக்கிறது தெரியல. லட்சணம் ஹேதுவாக உபயோகப்படுத்த சொல்லல, இதான் அர்த்தம். அது வேதாந்தம் எழுதி வச்சுக்கணும். அது வேதாந்தம் இதானியும் தான் அங்க போக லேखनीयம் इदानीं लिखितं समयः नास्ति. भिन्नः भवतु भोः, भिन्नः भवतु. लक्ष्यते एकः आत्मा इति नोक्तं. इतरभेदते தெரிஞ்சுக்கிறது भवतः आत्मा अन्यः, लक्ष्ये इतरभेदः अनुमीयते, परन्तु भवतः भवतः आत्मानेन अवगम्यते, मम आत्मापि विभु अनुमानेन अवगम्यते. इत्युक्ते सर्वव्यापकः भवति, लक्षणमेव. तर्हि भवतः शरीरं यत्र अस्ति तत्र स्वेतरभेदः भवदीय शरीरेण भवतः दृष्टान्तः यथा सम्बन्धः मम ஆத்மனஹ இங்க व्यतिरेक அனுமானத்துல கேவல व्यतिरेकी அனுமானம் இருக்க முடியாதா? அதெல்லாம் விபு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதனால நான் சொல்ல மாட்டேன். கேவல व्यतिरेकी இல்ல, இதுல அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது. விபுன்னு சொன்னா உங்களுக்கு புரியலையா? व्यतिरेक திருஷ்டாந்தம் ஆகாசம் விபுன்னு சொன்னால் அன்வய திருஷ்டாந்தமே இல்ல இல்ல. அப்போ எത്ര எത്ര கந்தவத்வம் விபு பிருத்திவீதர பேதம் தான் இருக்க முடியாது. ஏன்னா பிருத்திவி எல்லாமே இங்கதான் இருக்குன்னா எப்படி விபு? व्यतिरेक திருஷ்டாந்தம் சொல்லணும். சரீரம் விபு இல்ல, எത്ര தான் இருக்கு. ஆத்மா பிருத்திவீதர பேதாபாவः தத்கதான் கந்தாபாவः ஜலே எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். பிருத்திவீதர பேதாபாவம் உன் சரீரத்தோட என்னுடைய ஆத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு. தத் பேதः பிருத்திவியாம் தத் என்னுடைய சுக துக்கங்கள் உனக்கு ஏன் தெரியாது? தத்ர கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்? கந்தாபாவம். அதுக்கு ஒரு அப்படி व्यतिरेक வேணும் இல்லையா? அதுக்காக நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா கேவல व्यतिरेकी அனுமானம் द्विविधம். அன்வய व्यतिरेकी கேவல व्यतिरेकी ஆத்மாவில சுகமோ துக்கமோ ஞானமோ ராகமோ துவேஷமோ ஏதோ அன்வய व्यतिरेकी ஏதோ ஒரு அனுமானம் மூணு விதம் இல்லையா? உற்பத்தி ஆகிறது கேவல உற்பத்தி ஆகிறது அஸ்மின் மம சுகம் கேவலான்வய சரீரே உற்பத்தி. அன்வய व्यतिरेकी சரீரே இல்ல, கேவல ஏதத் சரீராவச்சின்னே ஆத்மனி. இது கேவல व्यतिरेकी. அப்படின்னா व्यतिरेक மட்டும்தான் இருக்கு, அன்வய வியாப்தி கிடையாது. அந்த ஆத்மா அங்கேயும் இருக்கு, அன்வய வியாப்தியும் व्यतिरेक வியாப்தியும் இருக்குன்னா சுகம் அன்வய व्यतिरेकी. சுகத்தினுடைய அன்வய வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவல அன்வயி. व्यतिरेक வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவலம் व्यतिरेकी ஆவச்சின்னே ஆத்மனி. அன்வய வியாப்தி சரீரத்தினால பரிச்சின்னமான அந்த ஒரு பிரதேசம் இருக்கு. व्यतिरेक ஒரு இடத்துல தான் ஆத்மாவில சுகம், சில இடத்துல அன்வய வியாப்தியும் இருக்கு व्यतिरेक வியாப்தியும் இருக்கு. என்ன காரணம்? எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சுகம் ஆயிடுச்சு, அதெல்லாம் அங்க படிக்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சாப்பிடும் இந்த விஷயம் ஆச்சு. இந்த சுகம் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன? லட்சண பிரயோஜனம் அதான் ஆயிடுச்சு.
ஆமா, வியாபத்தின்னா இதர பேதம். அனுபவத்துக்கு இதர முன்னாடி சுகம் பேதத்தை இருக்கணும் இல்லையாங்க? தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சணம் அது என்ன உபயோகப்படுத்த சுகம் முடியும். அதான் அர்த்தம். எப்படி இவருடைய உபயோகப்படுத்த சித்தாந்தத்துல முடியும்னால் லட்சணம் சுகம்னா என்ன? சொல்லும் பொழுது எந்த பதார்த்தம்? லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு ஒரு குணம். ஸ்வேதர பேதத்தை அதுதான் சாத்தியம் கேட்கிறேன். சுகம் சொல்றது வச்சுண்டு ஒரு குணம். லட்சணத்தை அதனுடைய ஹேதுவாக உற்பத்தி வச்சுண்டு வருது. அனுமானத்தை எங்க பண்ண வருது? முடியும். அனுமானம் பண்ண முடியும். ஆத்மாவில. ஆத்மா எல்லா லட்சணத்தை இடத்துலயும் இருக்கு. ஹேதுவாக எல்லா இடத்துலயும் கொண்டு இருக்கிற ஆத்மாவில எல்லா இடத்துலயும் சுகம் லட்சியத்துல வருதா? இதர இல்ல. பேதத்தை சாதிக்க முடியும் அர்த்தம். எல்லா இடத்துலயும் இருக்கட்டும். அதுதான் பிரயோஜனம். எல்லா அதாயிடுச்சு. ஆத்மா எல்லா இடத்துலயும் இன்னொரு இருந்தாலும் பிரயோஜனம் வியவஹாரோ வா. தஸ்மின் ஆத்மனி சர்வாவச்சேதேன சுகம் ந ஜாயதே. விவகாரம் கிந்து விவகாரம்னா மத் என்ன? சரீர அந்த அவச்சேதேன லட்சியத்தை சுகம் பத்தி ஜாயதே. விவகாரம் பண்றது. லட்சணத்தை வச்சு மதியம் விவகாரம் சரீரம் பண்ண இதம். முடியும். அந்த விஷயத்துல சந்தேகம் இல்ல. சரீரம் இங்கதான் இருக்கு. அது விவகாரத்துக்கு என்னோட உபயோகப்படுது. சரீரம் இல்ல. அது அந்த உன்னுடைய தர்மம் சரீரம். அதில் இருக்குன்னு அப்ப தெரிஞ்சாச்சுன்னா உன்னுடைய ஆத்மாவில் அது அசாதாரண தர்மம் தெரியும் ஜனிக்கக்கூடிய போது சுகம் என்ன எல்லாமே உபயோகம்? உன்னுடைய அந்த அசாதாரண சரீரத்தால தர்மம் அங்க தெரியறதா பரிச்சின்னமான இருந்தா அந்த நீ ஆத்ம விவகாரம் பண்ண பிரதேசத்துல முடியும். அந்த ஆத்மாவுடைய அந்த ஒரு இடம் அவ்வளவுதான். கந்தவத்துவம் அங்கதான் பிருத்திவியான லட்சணம் சொன்னால் அந்த உற்பத்தி ஆகுது. கந்தவத்துவம் அங்க வேற இடத்துல இருக்கிறதாக உற்பத்தி ஆகுறது. தெரியும் பொழுது இது பிருத்திவி, இது விவகாரம் பண்ணலாம். விவகாரம்னா ஞான ஜனக அந்த சப்த மாதிரி பிரயோகோ இங்கே. விவகார. ಶರೀರಾವಚ್ಛಿನ್ನೆ சொல்ல ಆತ್ಮನಿ முடியும் ಸುಖಂ ಜಾಯತೆ. ಶರೀರಾವಚ್ಛಿನ್ನೆ இந்த ಆತ್ಮನಿ தேஜஸ் ಸುಖಂ தேஜஸ் ಜಾಯತೆ. எதை சொல்லணும்? ಶರೀರಾವಚ್ಛೇದೇನೈವ ಅನುಭೂಯತೆ. எங்க வந்து உஷ்ணஸ்பரிசம் இருக்கோ அதை எல்லாத்துக்குமே தேஜஸ்ன்னு சொல்லலாம். அது எதுக்கு சொல்றது? தேஜஸ்ன்னு பேரு இன்னொரு திருப்பி கேள்வி வரலாம். தேஜஸ்ன்னு பேரு இப்ப நீ அங்க இருக்கா இல்லையா? உபயோகப்படுத்தி அது நீ அங்க விவகாரம் இருக்கா? பண்ணலாம். இதுவும் வந்து இன்னொரு பிரயோஜனம். உன்னை யாரோ ஒருத்தர் இப்படி அடிக்கிறான். லட்சணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு துக்கம் பிரயோஜனம். வந்துருத்து. ஒண்ணு ஒரு வியாவர்த்தி, துக்கம் தான். இன்னொன்னு விவகாரம். ಮನಸ್ಸಿಗೆ ಕವಲ வியாவர்த்தி விவகாரோவா லட்சணஸ்ய பிரயோஜனம். ವೇದನಾ ಜಾತ ಏಕಂ ದುಃಖಂ ತವ ಉತ್ಪನ್ನಂ. சுலபமான விஷயம். ಇದಾನಿಂ ತವ ದುಃಖಂ ಕುತ್ರ ಉತ್ಪನ್ನಂ? கஷ்டம் எங்க வருது? ಶರೀರಾವಚ್ಛಿನ್ನೆ ಆತ್ಮನಿ. வியாவர்த்தகஸ்ய சரீரத்தினால பரிச்சின்னமான அந்த ஆத்மாவினுடைய பிரதேசத்துல அதிவியாப்தி இல்லையா? அதஸ்தத்வாரணாய இப்போ தத்பின்னத்துவம் உன்னுடைய தர்ம விசேஷணம் ஆத்மாவினால தேயம். சரி பரிச்சின்னமான இது உங்களுக்கு புரிய வைக்கிறது உன்னுடைய தான் கஷ்டம். சரீரத்தினால பரிச்சின்னமான ஆத்மா பிரதேசம் அந்த பிரதேசம் என்ன உன்னுடைய சரீரம் வியாவர்த்தக அங்கதான். தர்ம ஏவ இப்ப என்ன எதி லட்சணம் அங்கதானே உச்சதே. அந்த துக்கம் உற்பத்தமாயிடுத்து. இப்ப நீ இங்க வந்து நான் அங்க போய் உட்காரு. இப்ப எனக்கு தெரியுமா அந்த சுகம்? அந்த ஆத்ம பிரதேசம் தானே வந்திருக்கு. व्यावृत्तिरेव यदि लक्षणस्य प्रयोजनम् इत्युच्यते केचन व्यावृत्तिः व्यवहारः द्वयमपि அவனுடைய लक्षणस्य ஆத்மாவில் प्रयोजनम् इति சுகம் वदन्ति வந்திருக்கு. केचन तु சுகம் எங்க வந்திருத்து? व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनम् इति वदन्ति அவனுடைய சரீரத்தினால यदि பரிச்சின்னமான व्यावृत्तिरेव அந்த लक्षणस्य குறிப்பிட்ட ஆத்ம प्रयोजनं பிரதேசத்துல स्यात् அந்த சுகம் तर्हि व्यावर्तकमेव சுகமோ लक्षणं துக்கமோ स्यात् வந்திருக்கு. तदानीम् அந்த ஆத்ம व्यावर्तके பிரதேசம் धर्मे एव लक्षणलक्षणस्य समन्वयः அவன் இங்க कर्तव्यो வந்து भवति நான் அங்க போறதா இருந்தா तदानीम् இப்ப என்னுடைய व्यावृत्तिः சரீரத்தினால लक्षणलक्षणस्य लक्ष्या न भवति तदानीम् அப்ப எனக்கு अलक्ष्ये தெரியாது. लक्षणवृत्तित्वे अधिव्याप्तिः भवति ஏன் தெரியாதுன்னா சுகத்தினுடைய அனுபவம் इदानीं किं स्यात् इत्युक्ते சரீராவச்சேதனையும் लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं இப்ப அவன் இங்க வந்து एतावन्मात्रं அவனுக்கு लक्षणम् தான் यदि தெரியும். उच्यते எனக்கு தெரியாது. तर्हि लक्ष्यतावच्छेदक புரியுதா? लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वम् इत्येतत् लक्षणम् अत्र नास्ति किन्तु अत्र अस्ति. सर्वेषु इति लक्षणेषु कृत्वा योजनीयम् उत्पन्नं यदि आत्मनि सुखम् व्यावर्तकमेव उत्पन्नं लक्षणं भवति तत् तेनैव तर्हि ज्ञायते. व्यावर्तके धर्मे शरीरावच्छिन्ने एव आत्मन्येव लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं भवेत् सुखज्ञानमपि जायते. व्यावृत्तौ न भवेत् सुखमपि परन्तु तत्रैव जायते. सुखज्ञानमपि तत्रैव जायते. लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं अन्यत्र कुत्रापि न. व्यावृत्तौ अपि गच्छति इति कृत्वा व्यावृत्तौ புரியலையா? அதிव्याप्तिः स्यात् அதனால व्यावृत्तिर्नाम இதெல்லாம் இதெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்னா லட்சியதாவச்சேதக சமநியதத்துவம் சரீரம் ஒண்ணு வேணும். லட்சியேதர சரீரம் பேதே வந்து அஸ்தி. சரீரத்துக்கு यत्र லட்சணம் यत्र लक्ष्येतर भेदः तत्र तत्र ஆத்மனः लक्षणं भोगायतनं शरीரம். लक्षितावच्छेदक எது மூலமா? சமநியதத்துவம் நாம லட்சணாவச்சேதக அனுபவங்கள் ஏற்படுறதோ व्याप्यत्वे सति व्यापकत्वम् எது மூலமா சொன்னா என்ன लक्षितावच्छेदकं அர்த்தம்? எது அவச்சேதேன? लक्षितावच्छेदक व्यापकत्वम् அது इत्यर्थः கொஞ்சம் அர்த்த வித்தியாசம். लक्षितावच्छेदक எது மூலமா व्याप्यत्वे சொன்னால் सति லட்சணாவச்சேதக व्यापकत्वं लक्ष्येतर भेदरूपायां व्यावृत्तौ உனக்கு वर्तते ஏதோ ஒரு ஃபீலிங் வேணும்னா कथमित्युक्ते ஏதோ ஒரு यत्र feeling. लक्ष्यतावच्छेदकं அது வேணும்னா तत्र तत्र இதெல்லாம் लक्ष्येतरभेदः ஆத்மா यत्र வேணும், यत्र लक्ष्येतरभेदः சரீரம் வேணும், तत्र तत्र இந்திரியம் लक्षितावच्छेदकम् வேணும், इति விஷயம் வேணும். लक्षितावच्छेदकसमनीयतत्वरूपस्य लक्षणलक्षणस्य ஒரு சுகம் ஏற்படணும். अलक्ष्यभूत அந்த சுகம் अलक्ष्यभूते சமவாய लक्ष्येतरभेदे உற்பத்தியதே समन्वयो आत्मनि. जायते इति कृत्वा अतिव्याप्तिः सुखं गुणं. स्यात् लक्ष्येतरभेदः आत्मनि उत्पद्यते. व्यावृत्तिः तर्हि आत्मा व्यावृत्तौ अपेक्षते. लक्षणस्य इदानीम् अतिव्याप्तिर्जायते आत्मनि तद्वारणाय सर्वत्र उत्पद्यते वा? न उत्पद्यते. तद्भिन्नत्वं निवेशनीयम् किन्तु शरीरावच्छिन्ने आत्मनि उत्पद्यते. சொல்றதுக்கு ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. அப்ப சரீரம் வந்து அவச்சேதகம்னு ஒரு ரோல் சரீரத்துக்கு. இப்ப சொன்ன விஷயத்தை சரீரம் இல்லாம கொஞ்சம் சிரமமா சுகம் இருக்கும். வராது. அது சரீரம் எப்போ இல்லாம நமக்கு அந்த feelings யோகியதை இருக்க வருமோ முடியாது. திருப்பி சொல்றேன். அதனால சரீரம் வேணும்.
ശരീരം ആത്മനഃ അവച്ഛേദകം பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ശരീരാവച്ഛിന്നേ ആത്മനി லட்சிதாவச்சேதக லட்சண எல்லாம் அப்புறம் அந்த வார்த்தை சுகத்தியஸ்ய உற்பத்தியர்த்தம் திருடமா நிக்கல அதனால கஷ்டன விஷயः அபேட்சிதே எப்பேற்பட்ட விஷயம் ஏதோ ஒரு விஷயமா அப்படி இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் அனுகூலதையா பிரதீயமான விஷயம் அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒன்றும் இல்லை ஒரே விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது குணவத்துவம் அது வாசனா மூலமா நம்மளுடைய ஜன்மாந்தர வாசனா குணவத்துவம் வாசனைகள் வித்தியாசப்பட்டிருக்கு இல்லையா இல்லையா இந்த ஜென்மாவில் இருக்கிற மாதிரி இல்லை போன ஜென்மாவில் குணவனுடைய வாசனா மூலமா திரவிய லட்சணம் பிடிக்கும் சிலது பிடிக்காது சொன்னது சரியில்லை சில பேருக்கு படிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு படிக்கிறதே பிடிக்காது சரி பரவாயில்ல வேற ஏதாவது பார்க்க வேண்டியது குணவத்துவம் திரவிய லட்சணம் சொன்னா ஒரு அவ்வியாப்தி வரும் யாருக்கு எந்த வாசனை பிரபலம் எப்படி அவ்வியாப்தி அதை தகுந்த மாதிரி விஷயங்கள் குணவத்துவம் திரவிய லட்சணம் பிடிக்கும் அவ்வியாப்தி பிடிக்கும் வராது அது மட்டும் இல்ல ஒரே விஷயம் எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குன்னா எப்படி அவ்வியாப்தி கொஞ்சம் சமயம் பிடிக்கும் அதுக்கப்புறம் பிடிக்கும் எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு ஏதோ ஒரு குணம் கிடையாது எல்லா குணமும் எல்லா திரவியத்திலும் இதானீம் அனுகூலத்வேன பிரதீயதே இதானீம் ததஹ சுகம் எல்லா திரவியத்திலையும் சம்பந்தேன சுகம் இருக்கு அப்ப எப்படி அவ்வியாப்தி வரும் பிடிக்கும் கேட்டா சொல்றார் எவ்வளவு சாப்பிடலாம் ஆத்யக்ஷணாவச்சி 10 தடவை சாப்பிட முடியுமா முடியாது அது தெரியுமா பிடிக்காது எடுத்துட்டு போக சொல்லுவா இல்லையா அப்போ இதானியம் அனுகூலத்வேன பிரத்யக்ஷணாவச்சின்னே பாயசம் வச்சுக்கோ கந்தத்துவம் இல்ல கந்த அதுல இருந்து சுகம் வரக்கூடிய ப்ராசஸ் கந்தவத்துவம் தான் சொல்லணும் கந்தவத்துவம் இல்லைன்னா கந்த சுக ஞானம் வரைக்கும் சொல்லணும் கந்தத்துவம் சொன்ன அர்த்தம் வேற கந்தவத்துவம் சொன்ன சுகத்தை அனுபவிக்கணும் ஒரு பாயசம் முன்னாடி வச்சிருக்கு அதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கணும் அது மூலமா எனக்கு சுகத்தை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க என்ன சொன்னா அது ப்ராசஸ் என்ன ஒரு பாயசம் மூலமா எனக்கு கந்தவத்துவம் கடை அஸ்தி பிடிச்ச விஷயம்னு வச்சுக்கோ பாயசம் பிடிச்ச விஷயம் கந்தவத்துவம் இஸ் ஈக்குவல் டு கந்த என்ன பண்ணணும் கந்தவத்துவம் சொன்னால் கந்தம் தான் அர்த்தம் பாயசம் விஷயம் பாருங்க இங்க என்ன பண்ணணும் புஸ்தகம் இருக்குன்னு சொல்லலாம் ரசாஸ்வாதாயகம் இருக்குன்னு கூட சொல்லலாம் புஸ்தகம் இதப்பறம் சாமி புஸ்தகம் அஸ்தி அஸ்தி இது புஸ்தகவத் இப்படியே பார்த்தா இங்க தானே இருக்கு அப்ப புஸ்தகவத் என்ன இதுதான் புஸ்தகவத் புஸ்தகவத் இதம் சரி புஸ்தகவத்துவம் எங்க இருக்கு இங்க புஸ்தகம் இல்ல என்னடா கஸ்ய சுகஸ்ய அனுபவः पीठिका पुस्तकवती पायस रसस्य सुखः अपेक्षितः पुस्तकम् अस्याः पुस्तकवती அது வேற சுகம் पीठिका पीठिका पुस्तकवती ரசம்னா அதனுடைய டேஸ்ட் இப்ப புஸ்தக டேஸ்ட் அனுபவிக்கணும்னா என்ன வேணும் பீഠிகாயாக தர்மம் டேஸ்ட் தெரியக்கூடிய இந்திரியத்தோட சம்பந்தம் புஸ்தகே டேஸ்ட் எந்த இந்திரியம் மூலமா புஸ்தகத்துவம் புஸ்தகேன தஸ்ய ரசः புஸ்தகவத்துவம் புஸ்தகம் எங்க இருக்கோ அதனுடைய சன்னிகர்ஷः அபேக்ஷதே பீഠிகாயாக தர்மம் இப்ப எந்த இந்திரியத்தினால ஜிஹ்வான்னு சொல்லக்கூடாது ரசனேந்திரியம் இது முதல் புரிஞ்சுக்கணும் ரசனேந்திரியம் அதனால தான் ரசனேந்திரியம் அங்க போகுமா போகாது அது இங்க வரணும் பர்வதா வன்னிமான் தூமவத்வாத்னு சில பேர் சொல்லுவாங்க தூமாத்னு சில பேர் சொல்லுவாங்க கண்ணு இங்க இருந்து அங்க போகும் ரெண்டு ஒண்ணு ஒரே அர்த்தம் ரசனேந்திரியம் இங்க இருந்து அங்க பர்வதோ வன்னிமான் இங்க வரணும் வத்வாத்னு சொல்லணும்ன்றது அதை எடுத்து இங்க போடுறோம் முகே ஸ்தாபனம் ஏன்னா தூமவத்வம் நாம தூமயேவ धूमवत्वं धूमः किं भवति धूमवत्वं धूम एव तद्वत्वं तदेव ಅದಕ್ಕೆ சொல்லணும் இல்லையா तद्वत् रसनेन्द्रिय सन्निकर्षो जातः तदेव रसनेन्द्रिय सन्निकर्षे जाते किं भवति गन्धवत्वं गन्ध एव बालानां कृते स्मरणाय उच्यते इति ज्ञानं भवति गन्धवत्वं गन्ध एव धूमवत्वं धूम एव ज्ञानं भवति पृथिवी ज्ञानं नाम पृथ्वीत्वम् इत्यर्थः பார்த்தாலே தெரியல இது மதுரம் பாயசம் இது மதுரமா இருக்கு தெரியல சுகம் வரல பிருத்திவித்வம் பிரத்யக்ஷமா தெரியல அது அனுமானம் பிருத்திவித்வம் பாயசம் மதுர ரசவத பிருத்திவியாசத்வா பூர்வானுபூத பிருத்திவித்வம் அஸ்தி பிருத்திவியாம் இதம் பாயசம் இதெல்லாம் எழுதி அவசியம் காமிக்கணும் பவத்யேவா இது என்ன உண்மையா எழுதி காமிக்கணும் ஆனால் அனுமானத்தினால சாம்பிரதாயிக பாடத்துல எழுதுறது கிடையாது நீங்க மனசுல பிரத்யக்ஷ ஞானம் அபேட்சிதே ஏன்னா அதர்த்தம் மனசுல பார்த்துட்டு பாயசம் மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும் முகே அங்க பார்த்து படிச்சாலும் நமக்கு ரசனேந்திரியத்துல உபயோகப்படும் இல்லைன்னா பார்த்தா தான் படிக்க முடியும் சன்னிகர்ஷே ஏகம் பிரத்யக்ஷ ஞானம் உள்ளுக்குள்ள வரணும் கிம் பிரத்யக்ஷ ஞானம் வியாக்கரணம் படிக்கும் மதுரம் சந்தி எல்லாம் காமிக்கும் எழுதி போட்டு படிச்சா எழுதி பார்த்தா தான்
അത് മനസ്സിൽ വരുമെன்றத സുഖം ഇത് കശ്ചന ഗുണഃ ശരിயான ഉത്പന്നം. പഴക്കമില്ല ആരംഭത്തിലേ പ്രത്യക്ഷജ്ഞാനം കുത്ര ഉത്പന്നം പൃഥിവി அதுக்கு மேல पृथ्वी തദർത്ഥം കിം അപേക്ഷ്യത്തെ அதுக்கு மேல पृथ्वी तत्त्वं സന്നികർഷ पृथिवी രസനേന്ദ്രിയ സന്നികർഷ അപേക്ഷ്യത്തെ पृथ्वी अस्ति രസനേന്ദ്രിയ സന്നികർഷേ पृथ्वीत्वं पृथिव्याम् अस्ति ഇദം पृथिवीत्ववत्वं कुत्र अस्ति പ്രത്യക്ഷജ്ഞാനം ആത്മനി ഇല്ല ഏതദനന്തരം ഇദം മധുരം पृथिवीत्ववत्वं ഇദം कुत्र अस्ति മാധുര്യം മമ ഇഷ്ടം पृथिव्याम् अस्ति किल अतः पृथिवीत्ववत्वं അതിനൊക്കെ नाम കുടിച്ചത് पृथिवीत्वमेव तद्वत्वं तदेव എன்ற എണ്ണം വരുന്നു तद्वत्वं तदेव തദപ്പരം സുഖം ജായത്തെ पृथिवीत्ववत्वം സുഖം ജായത്തെ പൃഥിവ്യാമസ്തി. സുഖം ന്യായത്തെ അതൊക്കെ അപ്പുറം அதெல்லாம் திருப்பி அதுக்கு வர യസ്മിൻ இதெல்லாம் ആത്മനി திருப்பி திருப்பி வரும் இந்த மாதிரி ഇദാനി வார்த்தைகள் രസജ്ഞാനം ജാതം சரி பண்ணலாம் ഇദം മധുരരസവത് ഇദം മധുരം ഗന്ധവത്വം ഇത് ജ്ഞാനം ആത്മന്യാഹ ലക്ഷണം അനന്തരം അനന്തരം തസ്മിന്നേവ ആത്മനി ഗുണവത്വം ദ്രവ്യസാമാന്യ ലക്ഷണം സുഖം ഇത് കശ്ചന അന്യഃ ഗുണവത്വം ഗുണഃ ദ്രവ്യസാമാന്യ ലക്ഷണം ഇത്യस्य अर्थः कः സുഖം ഇത് അന്യഃ ഗുണഃ ഉത്പദ്യത്തെ सर्वेषु द्रव्येषु കുത്ര ആത്മനി അനന്തരം സുഖവിഷയക ജ്ഞാനം അന്യത് ഗുണഃ അഹം സുഖീ ഇത് ജ്ഞാനം അഥവാ ഗുണവത്വം ഉത്പദ്യത്തെ ഇതാ സുഖാനുഭവം സർവേഷു ദ്രവ്യേഷു ഗുണഃ സുഖത്തിനുടെ അനുഭവം അഥവാ സുഖത്തിനുടെ അനുഭവം എന്നാ സുഖമില്ല സുഖജ്ഞാനം ഗുണവത്വം അസ്തി എന്ന് ചൊല്ലാം സുഖ ഗുണഃ സാക്ഷാത്കാരം അസ്തി എന്ന് ചൊല്ലാം ഗുണത്വം സുഖം അസ്തി എന്ന് വേറെ സുഖ ചൊല്ലக்கூடாது സാക്ഷാത്കാരം കുതഃ വേറെ. ഗുണത്വം ഗുണേ അസ്തി சரி அதா ഗുണേ எனக்கு അസ്തി சுகமாயிடுத்துன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட்டா சுகத்தை அனுபவிக்கிறேன் ഗുണത്വം ഗുണേ അസ്തി നതു அது ദ്രവ്യേ முதல் க்ஷணத்துல அனுபவம் இல்ல அது. ദ്രവ്യേ ഗുണഃ അസ്തി சுகம் இது வந்தது அவ்வளவுதான் ഗുണവത്വം குணம் അസ്തി ஆத்மாவில ഗുണഃ ഗുണവത്വം ഒരേ അർത്ഥം உற்பத்தி ஆச்சு ஆத்மாவில சுகத்தினுடைய Confuse உற்பத்தி பண்ணக்கூடாது. ஆச்சு ஆனதுக்கு அப்புறம் தாதிருஷ அப்ப சுக எல்லா விஷயகம் ദ്രവ്യത്തിലെയും ஞானம் எப்பொழுதும் குணம் இருக்கணும் இல்லையா அஸ்ய ஆகார குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது அகம் சுகி எல்லா திரவியத்திலையும் அகம் எப்பொழுதும் சுகி இதுதான் ஏதாவது ஒரு சுகானுபவம் குணம் இருந்தாகணும் விஷயத்துல இதுதானே இருந்து அர்த்தம் வரக்கூடிய கிடைக்கும் சுகானுபவம் ஆனா தான் அப்படி பார்த்தா அது கிடைக்காது அது லட்சணம் சரி சமன்வயப்படல ஏன்னா ஆத்திய க்ஷணாவச்சின்னே घटे गंधो नास्ति எல்லா சுகமும் ஆத்திய விஷயத்திலிருந்து க்ஷணாவச்சின்னே வருது. घटे गुणो नास्ति விஷயத்திலிருந்து வர்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அங்க அது இருந்து என்ன அர்த்தம் இங்க வர்றது இல்ல இங்க உற்பன்னம் உற்பத்தி சத ஆகிறது திரவியம் க்ஷணம் இங்க சுகத்தினுடைய அகுணம் உற்பத்தி அக்ரியம் வரணும்னா திஷ்டதி ஒரு விஷயத்தோட சம்பந்தம் வேணும் இல்லாம உற்பன்னம் முடியாது. சத திரவியம் அகுணம் அக்ரியம் முடியும் திஷ்டதி. சொல்றா வேதாந்தி அதுக்கு என்ன அர்த்தம் அது வேற ஒரு திரவியம் அதனுடைய சுஷுப்தியில சுகம் உற்பத்தி இருக்கு. க்ஷணத்துல தூங்கும் பொழுது உற்பத்தி ஆகிற அது எந்த விஷயத்தினால க்ஷணத்துல ஏற்பட்டது அந்த திரவியத்துல ஒரு விஷயம் தெரியாது குணமும் இல்லை, இருக்காது சுஷுப்தி. கிரியையும் இருக்காது ஆனா சுகம் இருக்கு இல்லையா என்ன திருஷ்யதா இல்ல அதனால இல்லைன்னு சொல்றது என்ன விஷய திருஷ்யதேன்றது சம்பந்தம் வாஸ்தவம் இல்லாம கூட சுகம் வரும்னு சொல்லுவாங்க இல்லவே இல்ல அது இப்ப கவனிக்க இல்லவே வேண்டாம் இல்ல நாஸ்தி இத்துக்தே ந ஏன்னா திருஷ்யதேன்னு அர்த்தம் சுஷுப்தியில இல்ல சுகானுபவம் நாஸ்தி இருக்குன்னு இவா ஒத்துக்க கிடையாதுன்னா மாட்டா. கிடையாது சுஷுப்தியில சுகானுபவம் கிடையாது அப்படியா துக்கம் கிடையாது அவ்வளவுதான் அப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்க சுஷுப்தியில ஏன் rule அந்த மாதிரி ஒரு ரூல் ஒண்ணும் தெரியாது உனக்கு சுகமும் இல்ல ஒண்ணும் இல்ல துக்கமும் இல்ல இல்லையா துக்கமும் கிடையாது அவ்வளவுதான் சுஷுப்தி ஏன்னா கடத்தில் இருக்கக்கூடிய இது நையாயிகம் கந்தம் மதம். கிரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா கடத்துல வர வேண்டிய குணங்கள் கடத்துல எப்படி பாருங்க ஆத்மனः கடத்துல எப்படி அந்த போகாயதனம் சரீரம். குணம் வந்தது கடத்துல எப்படி ரூபம் வந்தது ஆத்மனி போகः அபேட்சதே சேத் கடத்துல சரீரஸ்ய அபேட்சா இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது சரீராவச்சின்னே ஆத்மன்யேவ கடத்துல எத்தனையோ போகோ குணங்கள் இருக்கு இல்லையா எப்படி வந்தது போகாயதனம் நாம கிம் எப்படி வந்தது கேக்குறேன் எதனால உச்சதே? வந்தது எதவத் சின்னாத்மனி போகோ இப்ப ஜாயதே பாருங்க, தத் போகாயதனம். ஒரு வஸ்திரம் இருக்கு எதவத் அந்த சின்னே வஸ்திரத்துல ஆத்மனி போகோ பிளாக் ஜாயதே. கலர் தெரியுது இல்லைன்னா ஒயிட் கலர் எதனால ஸ்வேதரூபம் திருஷ்யதே. அவச்சின்னமான ஆத்மாவில எப்படி போகம் வந்தது வருமோ வஸ்திரத்துல ஸ்வேத ரூபம் शरीरावच्छिन्ने तन्तौ आत्मन्येव वर्तते। भोगो जायते तन्तौ विद्यमानः गुणः एव पटे अतः शरीरमेव भोगायते गुणान्तरं भोगो जनयति। नाम कः सुख दुःख अन्यतर साक्षात्कारो परमाणु भोगः। पर्यन्तं इங்க போக வேண்டாம் अन्यतरं கிடையாதா साक्षात् समवायि कारणं द्रष्टव्यं समवायि இருக்கு कारणे இல்லையா? विद्यमानः गुणः सुख दुःख अन्यतर तत्र साक्षात्कारो गुणान्तरं भोगः जनयति अन्यतर ரெண்டுல ஒன்று தெரியாதா சுக समवायि சாட்சா்காரம் समवायि இல்லைன்னா துக்க कारणம் சாட்சா்காரம். எல்லாம் முதல் படிக்கணும் சாட்சா்காரம்னா ஒண்ணும் இல்ல இப்போ அனுபவம் घटத்துல சுக இருக்கக்கூடிய பிரத்யக்ஷம். இருக்கக்கூடிய இல்லைன்னா இல்ல, துக்க வரக்கூடிய குணமோ இதுக்கு தான் கிரியையோ போகம்னு பேர். இதெல்லாம் வரும் லோகத்துல வருது இல்லையா அப்படி அதுக்கு பேர் கடம் தான் பேசுறது இல்ல. இது சமவாயி காரணம். சாஸ்திர பாஷையில தான் அப்படி இருக்கு லோகத்துல போகம் சொன்னா சுகானுபவத்துக்கு தான் போகம் ஐடியா புரியுறதா घटத்துல துக்கானுபவத்துக்கு ஒரு போகம் ரூபம் பேர் வரதா இல்ல. இருந்தாலும் லோகத்துல ஒரு ரசம் வரதா இது இருந்தாலும் ஒரு கந்தம் சாஸ்திர வரதா பாஷை இருந்தாலும், இல்லையா எது வந்தாலும் சாஸ்திரத்துல அப்படி இல்ல அதுக்கு சுகானுபவத்துக்கு சமவாயி காரணம் என்னது துக்கானுபவத்துக்கு சேர்த்து போகம்னு பேர் घटे இருக்கு. उत्पद्यमानं गुणं क्रियां वा प्रति இப்ப என்னாச்சு घट एव समवायि சுக कारणं. துக்க அந்யதர சாட்சாத் காரணம் காரணகாரி சாட்சாத்காரம் பாவம் இருக்கணும்னா
அனுபவம் சொன்னா ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது. காரணம் காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். பிரத்யக்ஷ அனுபவம் சொல்லணும். காரியம் நியாயசாஸ்திர காரணம்னு இருக்கு. அப்ப காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் அங்க இருக்கணும். அப்போ இந்த சாப்தபோதம் அனுபவம் கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அங்க குணம் வருது. பிரத்யக்ஷ ஞானம். அந்த குணத்துக்கு கடம் சமவாய காரணம் சொல்ல முடியாது. சுகத்தையோ துக்கத்தையோ லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். சுக பிரத்யக்ஷம், சென்டிமெண்டல் அப்ரோச், விஷயக பிரத்யக்ஷம், அப்படி என்ன விஷயக பிரத்யக்ஷம், இப்படி ஒரு ரூல் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. சரீராச்சின்னே ஆத்மன்யேவ சுக விஷயகத்தினுடைய துக்க விஷயக குணமோ கிரியையோ அந்த அதை குறித்த கடம் காரணம் சொல்லணும்னால் அந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி கடம் இருக்கணும். அந்த லாஜிக் சரிப்படுத்தணும்னால் கேவலத்தினுடைய உற்பத்தி குணம் இருக்கக்கூடாது. போகோ ஒரு க்ஷணம் தள்ளி சரீரா நெக்ஸ்ட் க்ஷணத்துல அது அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கான். இப்ப இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும்? உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி, அதாயிடுத்து இல்லையா? அதுக்கப்புறம் இந்திரியம் குணம் கிடையாது, ஜாதி இருக்கு. இந்திரியம் கரணம் குணம் கிடையாது. இப்ப போகம் வரணும்னா க்ஷணே கடே இந்திரியம் நாஸ்தி, இந்திரியம் இல்லாம வராது. கடம் ஒரு திரவியமாச்சு. ஒரு திரவியத்துல வரவேண்டிய குணங்களுமே உற்பத்தி க்ஷணத்துல இல்ல. அப்ப எப்ப வருது? ரெண்டாவது இந்திரியம் பண்ணலன்னா இப்ப உற்பத்தி க்ஷணத்துல அந்த ரசாயனம் இருக்காது. உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே சுக துக்கானுபவாய உற்பத்தி க்ஷண அவச்சின்னே கடே என்ன அர்த்தம்? அனந்தரம் ஏதத் க்ஷணம் யதஸ்தி தத் விஷயம். உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய கடம்னு அர்த்தம். பாயசம் விசிஷ்டம் அர்த்தம். உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கிற கடம் சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய தார்க்கிக பாஷை உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே. இந்திரியம் கரணம் அவச்சின்னம் சொன்னா அதோட ஆத்மா அதோடு கூடியது. நகாதீனாம் உற்பத்தி ஸ்தானம், அவ்வளவுதான். சமவாயம் அவ்வளவுதான். சுகதுக்காதீனாம் க்ஷணாவச்சின்னம் சொன்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி க்ஷணம் ஒரு காலம். காரியம் எத்தனை க்ஷணம் ஒரு காலம் தானே. லவம் முகூர்த்தா இல்ல காலம். சுகம் வா உற்பத்தி க்ஷணத்துல இருக்கக்கூடிய கடத்துல ஞானம் வா உற்பத்தி க்ஷண விசிஷ்டே சுகம் கடே. எப்படி சொல்லணும்? உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே மன संयोगः गन्धो नास्ति असमवायिका न केवलं गन्धो नास्ति कोऽपि गुणः नास्ति. कोऽपि गुणः दुःखम् इच्छा द्वेषः घटत्वं गुणमिल्ल. घटत्वं सामान्य संस्कार जाति एते सर्वे आत्मनः सामान्य लक्षणमिल्ल. सामान्यम् एते आत्मनि जाति उत्पद्यन्ते अदिरुक्कु केन सम्बन्धेन? ஏன்னா ஜாதி காரியம் இல்லை. ஜாதி நித்யா ஏதேஷாம் சாமான்யம் நித்தியம். நித்தியமா இருக்கிறதுனால உற்பத்தி க்ஷணத்திலேயே அதோட கனெக்ஷன் வருவது. ஏன ஜாதிக்கு ஜாதி வரக்கூடிய ஒரு ஜன்யமான விஷயஸ்ய சம்பந்தேன உற்பத்தியதே சக விஷய ஜாதி நித்தியம் விஷயம். இந்த கடம் கரணம் எந்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகிறதோ, கடத்துக்கு உற்பத்தி ஆகிறதோ, அந்த க்ஷணத்திலேயே ஜாதிக்கு சம்பந்தம் கிடைக்கும். குணத்துக்கு சம்பந்தம் இல்லை. குணம் அதிலிருந்து வரவேண்டியதா இருந்தா அது அடுத்த க்ஷணத்துல தான். இது காரணம் இல்லைன்னு அவச்சேதம். இது காரணம் சொன்னோம்னா அது முன்னாடி இருக்கணும். தத் ஜன்ய குணஸ்து घट ஜன்ய गुणमो क्रिययो जन्यमान यद् उत्पद्यते गुणः क्रिया वा घटजन्या जन्यापि न भवति इति कृत्वा घटस्य समवायः नित्यसम्बन्धे गुणो नास्ति. तावता समवायसम्बन्धेन यद् उत्पद्यते तद् नित्यम् इति न भवति. इदं संस्कृतभाषायां कथं वक्तव्यम्? उत्पद्यते चेत् कथं नित्यं भवति? गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदुक्तं नास्ति एव तद् इदानीम् आक्षिप्यते. उत्पद्यते विनश्यति. इदं लक्षणम् अव्याप्तं भवति. एवञ्च भोगायतनं शरीरम् इत्यस्य कथम् इत्युक्ते व्याख्यानं कृतम्. इतः परं लक्ष्यैकदेशस्य एकं लक्षणम् अव्याप्तिः इति दोषः उद्भूतविशेषगुणानाश्रयत्वे सति गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदा कारणमनस्संयोगाश्रये तदा इन्द्रियत्वम् इति பெரிய ஒரு லட்சணம். லட்சியம் भवति द्रव्यम्. இதுக்கு சமன்வயம் குணவத்வம் லட்சணம் நாளைக்கு சொல்றேன். குணவத்வம் நாம குண एव. तर्हि गुणवत्वं यदि द्रव्य सामान्य